ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 19ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம குயின் சாக்காக்கத்தை தான் காட்டுறாங்க. நம்ம செகண்ட் பிரின்ஸ் உண்மைதான், என் ஸ்பைஸ் மூலியமா இப்போதான் எனக்கு தகவல் வந்துச்சு. அந்த பயோ ரொம்பவே நல்லா இருக்கா. அதுவும் இல்லாமல் லேசியாங் ஐலாண்டில் அவ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணதை அங்கிருந்த நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்ல. அவன் எப்படி அங்கே போனான்னு குயினுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம செகண்ட் பிரின்ஸ் இந்த விஷயத்த உடனே அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா சொன்ன, கிங்குக்கு தெரியாம அவன் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான். இதுக்கு கண்டிப்பா அவனை பனிஷ் பண்ணியே தீருவாருன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம கிங் யாருக்கூடயோ உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம குயினும் விஷயம் தெரியுமான்னு சொல்லி கத்திட்டு அப்படியே உள்ள வரேன். அங்க பார்த்தா நம்ம பிரின்ஸ் ஆன் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்களும் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பையோன்னு சொல்லி ஆரம்பிக்க. நம்ம பிரின்ஸ் ஆன், நான் மறந்தே போயிட்டேன், பையோ இப்ப மேன்ஷன்ல இல்ல. அவன் போன மாசமே ட்ரீட்மெண்ட்காக லீசியாங் ஐலாண்ட் போயிட்டான்னு சொன்னேன். அண்ணா நீ என்ன சொல்ற? இதை ஏன் என்கிட்ட சொல்ல? நான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக டெய்லி மேன்ஷனுக்கு ஆள் அனுப்பிட்டு இருக்கல நாள் கேக்கு. குயினும் ஃபோர்த் பிரின்ஸ் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை கிங் கிட்ட இருந்து மறைக்கலாம்? இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமான்னு கேக்குறாங்க. நம்ம பிரின்ஸ் ஆனும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லி அவங்கள வார்ன் பண்ணிட்டு, ஃபோர்த் பிரின்ஸ் நம்ம நாட்டோட அடையாளம், அவனோட விஷயங்கள் வெளியே தெரிய வந்துச்சுன்னா அதை எதிரிங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். அதனாலதான் பிரின்சஸ் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம ரகசியமா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப கவலைப்பட எதுவும் இல்ல, அவ ரொம்பவே நல்லா இருக்கான்னு சொல்ல. கிங்கும் டக்குன்னு சிரிப்பை போட்டுடுறாரு. நீங்க எனக்கு தெரியாம பண்ணாலும் நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய நல்லதான பண்ணிருக்கீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல. கூட்ட குழப்பம் பண்ண வந்த குயின் மூக்கு உடைஞ்சு திரும்ப அங்கிருந்து கிளம்புறாங்க. செகண்ட் பிரின்ஸ் ஒரு பக்கம் அவளோட காத்துட்டு இருக்கான். அந்த பிரின்ஸ் ஆன் நம்ம மொத்த பிளானையும் சொதப்பிட்டான். ஆனா பிரச்சனை இல்ல, நான்சோ இப்ப களத்துல இறங்கிட்டாங்க. இனிமே அவங்க நமக்காக அவளை கவனிச்சுப்பாங்கன்னு சொல்ல. இந்த பக்கம் நான்சோவோட கிங்கையும் குயினையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஐலாண்டரா இருப்பாங்களோங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இப்போ வந்திருக்கு. ஐலாண்டர்ஸ் நம்ம லாங் அண்ட் கான்டினென்ட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். யோசிக்கிறதை விட சந்தேகம் வந்துட்டா அவங்கள போட்டு தள்ளிட்டு போறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஆனா கிங் யாரோ ஒருத்தி இருந்த பிரச்சனை இல்ல, அவ டைன்கோட பிரின்சஸ். என்ன பண்ணலான்னு சொல்லி ஆளு லைட்டா யோசிக்க குயின், நம்ம நான்சோல தான் கிராண்ட் ஃபெஸ்டிவல் நடக்க போதில்ல, நம்ம ஏன் அவங்கள அதுக்கு இன்வைட் பண்ணக்கூடாது? அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவருக்கு அது கிட்ட போய் எதோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் திரும்ப லூ ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. சூயிங் நம்ம ஜியாங் கிட்ட போயிட்டு, பையங் மாஸ்டர் உனக்காக ஃபாரஸ்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொன்னா அதை நம்ம ஹீரோயினும் கேட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மேன்ஷன் நம்ம லூ மாஸ்டரோட ஒய்ஃப் அவரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நியன் பை உனக்கு எதுவும் ஆகல? நம்ம ஹீரோயினும் அவர் ஐடென்டிட்டி ரிவீல் ஆன விஷயத்த பத்தி சொல்றாங்க. மில்லிங்க அங்க வர நம்ம லூ மாஸ்டரும் அவர் யாருங்கிறத அவங்க கிட்டே சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்னது பிரின்ஸான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சாக்காக. நம்ம ஹீரோயினும் ஆமா ஜியாங் எங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம லூ மாஸ்டரும் ஆமா அவ நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தான், திடீர்னு எங்க போயிட்டான்னு சொல்லி கேட்க. நம்ம சூயிங் நானும் சரியா கவனிக்கலன்னு சொல்றாங்க. மில்லிங் ஒரு பக்கம் லைட்டா பதட்டமாக நம்ம லூ மாஸ்டரும் அவர் ஆளுங்களை அனுப்பி மவுண்டனுக்கு கீழெல்லாம் அவரை தேட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப அப்படியே அடுத்த நாள் ஜியாங் ஒன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி மில்லிங் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்காங்க. அவன் அப்பா அம்மா வேற பை ஃபேமிலிக்கு போயிட்டு அவனை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதா சொல்லி அவங்களுக்கு தகவல் வர. பை ஃபேமிலியில ஜியாங் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவங்களும் குழப்பத்தோட அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஜியாங்கோட அப்பா அம்மா ஒரு பக்கம் என் பையனை திரும்ப கூடன்னு சொல்லி அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. காட்ஸோ அவங்கள அடிச்சு துரத்துறானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம லூ ஃபேமிலி அங்க வர. பை யங் மாஸ்டரும் இப்ப வெளியே வராங்க. ஜியாங்க காணும்னா அவனை போய் தேட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இங்க வந்து எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க? அவன் அப்பா அம்மா என் பையன் எவ்வளவு சொல்லி கேட்காம உன் கூட பழக்கம் வச்சிட்டு இருந்தான், ஆனா இப்ப அவன் குடும்பத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்துட்டானா, அவனை முதல் வெளியே அனுப்புன்னு சொல்ல. அவங்க சொல்றதை கேட்டு லூ ஃபேமிலி ஒரு பக்கம் பயங்கரமா சாக்காக்குறாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க நம்ம பையங் மாஸ்டர் சூயிங்க இங்க வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி முன்னாடி வர. ஜியாங்க என்ன பண்ண? சூயிங்க நானும் ஒன்னாதான் வேலை பார்த்துட்டு இருந்தோம், ஜியாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், இப்ப உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இவதான் அவனை ஏதோ பண்ணிருக்கணும்னு அவங்க சொல்ல. அப்படியே ஒரு பிளாஷ்கட் மாதிரி நம்ம ஜியாங் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போன உடனே ஒரு குரூப் டக்குன்னு உள்ள பூந்து அவனை அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஆளும் வசமா சிக்கிறான். அவங்களும் அவனை அப்படியே போட்டு தள்ள போக. இந்த பக்கம் நம்ம மீலிங்னா அவனை என்ன பண்ணுன்னு சொல்லி நம்ம சூயிங்க போட்டு குலுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் டக்குன்னு அந்த ஜியாங் முது நல்லவன் இல்ல தெரியுமா, உனக்கு தெரியாம அவன் இந்த பையங் மாஸ்டர் கூட அஃபர்ல இருந்தான். தோண்ட ஒரு விஷயமா வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பா அம்மாவும் அப்படியே கதறி அழ
ஆரம்பிச்சிடுறாங்க. என் பையன் உனக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தான், அவனை நீ என்ன பண்ணன்னு சொல்லி பையங் மாஸ்டர் பார்த்து அவங்க அப்படியே கதற ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்திலேயே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்க இப்ப அப்படியே அங்க வரான். அன்னைக்கு நடந்த அட்டாக்ல ஆள் சாகல, அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் உள்ள பூந்து அவரை காப்பாத்திட்ட மாதிரி காமிச்சதோட நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு சூயிங்கோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கும். நம்ம லூ மாஸ்டர் அவனை தடுத்துடுறாரு. உண்மையை சொல்லு, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆளும் 5 வருஷமா அவன் பையங் மாஸ்டர் கூட அஃபர்ல இருக்கிறது. அவன் அவங்க சொல்லிதான் இதெல்லாம் பண்ணான். ஆனா சூயிங் உள்ளே இருந்துட்டு ஃபேமிலி பவரை பிடிக்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல, இந்த பக்கம் பை மாஸ்டர் என் பொண்ணு மலையை பழி போறியான்னு சொல்லி சண்டைக்கு வராரு. ஜியாங்கும் உங்களுக்கு ஒண்ணுமே என் மேல நம்பிக்கை வரலனா அவ உடம்புல எங்கெங்க பர்த் மார்க் இருக்குன்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்க அவங்களும் அழுதுட்டு அவனை போட்டு தள்ள வராங்க. ஆனா பை மாஸ்டர் அவமானம் தாங்க முடியாம அவங்கள அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுறாரு. நம்ம மீலிங் ஒரு பக்கம் ஜியாங்க போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா நம்ம லூ மேன்ஷன் சூயிங் அவங்களே அவங்க கண்ணத்துல அரைஞ்சிட்டு இருக்காங்க. ஒன்னும் வேகமாடின்னு சொல்லி நம்ம மாஸ்டரும் அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்பவும் கெஞ்சுறாங்க. அவர் ஒய்ஃப் ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் இவன் நம்ம பொண்ணு தானே, இவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கேன். ஆளும் அப்படியே அழுதுட்டே எனக்கு மட்டும் இதை பண்ணணும்னு ஆசையா என்ன, ஆனா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு நான் கண்டிப்பா உன்னை பனிஷ் பண்ணி ஆகணும். அவங்க பொருள் எல்லாத்தையும் பொட்டி கட்டி அவங்களையும் மேன்ஷனை விட்டு வெளியே தூக்கி போட சொல்லிடுறாரு. காட்ஸும் கதற கதற அவங்களை இழுத்துட்டு போக இந்த பக்கம் ஜியாங்க வெக்கமே இல்லாம அப்படியே ஒன்னமோ பல்ல காட்டிட்டு இருக்கான். நம்ம மீலிங் இவனை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க நான் என்ன பண்ண போறேன், நீ தான் பண்ணணும், இவனை டைவர்ஸ் பண்ணிடு, அப்படி இல்லனா நீயும் இவன் கூட சேர்ந்து இவன் வீட்டுக்கே போயிடுன்னு சொல்ல அவரு ஒய்ஃப் ஒரு பக்கம் கத்துறாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு பொண்ணு இங்க அனுப்பிட்டீங்க, இவ்வளவு அனுப்பிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்காக நம்ம இங்க வாழணும்? நான் உன்னை இவ்வளவு போக சொல்லல, அந்த ஜியாங்க டைவர்ஸ் பண்ண சொல்ல நாள் சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவ விட மாட்டான். நான் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன், இருந்தா உன் ஃபேமிலி கூட தான், அப்படி இல்லனா நீ என் கூட வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு அவன் சொல்ல அவ வாயிலேயே எட்டி மிச்சிட்டு நம்ம ஹீரோ இப்ப அப்படி அங்க வராரு. டைவர்ஸ் அக்ரிமெண்ட் ஆள் கொடுக்க பேச்சே இல்ல, அவனும் மூடிட்டு சைன் போட்டு கொடுத்துடுறான். அப்படியே இங்க நடந்த எல்லா குழப்பமும் ஒரு முடிவுக்கு வர இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பீச் ஓரத்துல அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்பெல்லாம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்மளும், ஆனா எனக்கு வேற வழி இல்ல, என் மாஸ்டரோட ஃபேமிலி இப்படி அழியறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது நாள் சொல்றாரு. இப்ப திரும்ப மேன்ஷனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம லூ மாஸ்டரும் லண்டன் கான்டினென்ட்ல நிலைமை சரியில்லை நான் கேள்விப்பட்டேன். பயோ அங்க எப்ப என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நீ எப்ப வேணாலும் லீசியாங் ஐலாண்டுக்கு வரலாம், உனக்காக நாங்க இங்க காத்துட்டு இருப்போம் ஆள் சொல்ல நம்ம ஹீரோவும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா இப்ப அப்படியே நம்ம கேபிட்டல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேரா வந்து கிங்க மீட் பண்ண ஆளும் அந்த ஐலாண்டு மியூசிக் ஃபெஸ்டிவல்ல அவர் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணதுன்னு சொல்லி எல்லா விஷயத்த பத்தியும் கேட்கிறாரு. குயினும் டக்குன்னு மார்ஷல் ஆர்ட் ஃபேமிலிஸும் கோர்ட்டும் வேற வேற, ஆனா பிரின்ஸ் எந்த கவலையும் இல்லாம ஓப்பனா உங்க சப்போர்ட்டை கூட அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்களேன்னு சொல்லி நைஸா அவர் அப்படியே போட்டு விடுறாங்க. நம்மளும் டக்குன்னு ராயல் ஃபேமிலி கோர்ட் விஷயத்துல தலையிடாம இருக்கலாம், ஆனா நம்ம ராஜ்யத்துல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே அதிகம், நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு ஃபேமிலி அங்க பவர்ல இருக்கிறதா நமக்கும் நல்லதுங்கிற மாதிரி ஆள் சொல்ல கிங்கும் டக்குன்னு எனக்கு தெரியும் நீ எது பண்ணாலும் நம்ம ராஜ்யத்தை கண்டிப்பா மனசுல வச்சுதான் பண்ணுவேன்னு. அப்புறம் நான்சோவோட அந்த ஃபெஸ்டிவல்னு ஆள் ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லான் இருந்தேன், நானும் பிரின்சஸும் போய் அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடும் சொல்றாரு. இப்பதான் நீ ஐலாண்ட்ல இருந்து திரும்ப வந்திருக்க, அதுக்குள்ள இன்னொரு டிராவல், நீங்க நம்ம ராஜ்யத்துக்காக ரொம்பவே உழைக்கிறீங்க குயின், அந்த அளவுக்கு நீங்க எமோஷன் ஆக வேணாம் கிங், ஏன்னா இன்வைட் வந்ததே அவங்க மேன்ஷனுக்கு தான், நம்ம பேலஸ்க்கு இல்லைன்னு சொல்றாங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேலஸை விட 4th பிரின்ஸோட மேன்ஷன் தான் ரொம்பவே பவர்ஃபுல்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. நம்ம ஹீரோயின் டக்குன்னு இன்வைட் மட்டும் இல்ல, நாளைக்கே ஒரு வார் இன்வைட் வந்தா கூட அதையும் எங்களுக்கு தான் அவங்க அனுப்பி வைப்பாங்க, பின்ன என்ன பேலஸ்க்கு வந்து கிங்கே நேர்ல சண்டை போட போகணும் நீங்க சொல்ல வரீங்களான்னு கேட்க குயினும் செட்டரை சாத்திடுறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரியே நீ பேசிட்டு இருக்குன்னு நானும் பார்க்க தானே போறேன். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டிராவலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லி அவங்க சர்வன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சர்வன்ட் நானும் அவங்க கூட வரேன் பிரின்சஸ் சொல்லி ரொம்பவே அடம் போடிக்க நம்ம சீஃப் மேடும் நீங்க இல்லாம இவ்வளவு கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, பேசாம கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி நீயும் என் கூட வான்னு சொல்ல இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோ ரூம்ல இன்னமும் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினும் நோட் பண்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க நேரா அப்படியே உள்ள வர ஆள் குயின்சி வேலையில அவருக்கு கிடைச்ச அந்த சிம்பிளை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. நான்சோ அவங்க ஒரு இடத்தையும் மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிம்பிள் ஐஸ் போலுங்கிற ஒரு இடத்த தான் நோட் பண்ணுது. நம்ம ஹீரோயின் நான்சோல வெதர் ரொம்ப ஹாட்டா இருக்கும்ல நான் கேள்விப்பட்டேன், அங்க எப்படி ஐஸ் போல் நான்சோவோட ஜாமன்
ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே வித்தியாசமானது, அங்க கிளைமேட்டும் வெதரும் ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கும்னு நம்மளும் சொல்றாரு. இப்போ அவங்களோட டார்கெட் அந்த ஐஸ் பூல் தான். அங்க ஒருவேளை அவங்க மியூசிக்கோட 11th வால்யூம் கிடைக்கலாங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க, நம்மளும் நான்சோவோட கிங் அவங்க பார்டர் அவங்க ப்ரொடக்ஷன் சொல்லி எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின், ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா, நம்மளும் பரவாயில்லையே உனக்கு பாராட்டலாம் கூட தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே சந்ததி கேப்ல ரொமான்ஸ் பண்ற மாதிரி அப்படியே அவங்க பக்கத்துல வர நம்ம ஹீரோயின், இந்த இடம் திடீர்னு ரொம்ப ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நான்சுவை நோக்குன அவங்க டிராவலும் ஸ்டார்ட் ஆக நம்ம ஹீரோயின் அவங்க மேப்பை தான் ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அதை விட தீவிரமா அவங்கள பார்த்துட்டு இருக்க. அவங்களும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இல்ல ஒரு ஐலாண்டர் பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன், பின்னாடியே நம்மளும் வராரு. நான்ஹாங் நம்ம பையன் தான், அவனுக்கு தெரியறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அப்ப ஐலாண்டர் பார்க்க எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது தெரிஞ்சா நான் ஏன் உன்னை பார்த்துட்டு இருக்க போறேன். நம்ம ஹீரோவும், நீ எங்க கூட இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரீங்க, உன்னை ஒருவேளை அங்க வச்சு யாராவது தீர்த்துட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க, என் மேல கை வைக்கிறது தெரியும் யாருக்கு வரும்னு அவரும் கேட்கிறாரு. வேற யாரு, அங்கதான் உனக்காக ஒரு விசவண்டு காத்துட்டு இருப்பாளே நாள் சொல்ல, அட சும்மாறன்னு சொல்லி நம்மளும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. நம்ம ஹீரோயினும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நான்சோ டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சீலிங் பிரின்சஸும் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க மெய்டு பையு இப்ப ரெக்கவர் ஆயிட்டாரா. 4th பிரின்சஸும் அவங்களும் அங்கதான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, 4th பிரின்ஸே நீ பேர் சொல்லி கூப்பிடுறியா, அவங்களும் டக்குன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த வாட்டி சீக்கிரம் கண்டிப்பா நம்ம கையில சிக்குவான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளியே வர, ஆப்போசிட்ல ஒரு கேரேஜ் நின்றுட்டு இருக்கு. அதுக்குள்ள இருந்து நம்ம டாங்லிங்கோட பிரின்சஸும் அப்படியே வெளியே வராங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்க. அப்படியே எபிசோட் 19 முடியுது. கண்டிப்பா நான் சொல்ல பல சம்பவங்கள் காத்துட்டு இருக்குங்கிறது இப்பவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்க என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம ஹீரோயினுக்கு காத்துட்டு இருக்கு, அவங்க அதை எப்படி சமாளிக்க போறாங்க, அவங்க தேடுற அந்த 11th மியூசிக் வால்யூம் அவங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.